வணக்கம், நான் பிஎன் நாகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி உங்களுக்கு இந்த சம்மரில் கிடைக்கக்கூடிய பொருளில் ஒரு பிக்கல்ஸ் ஊறுகாய் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். அது ஒடுமாங்காய் இந்த சீசனில் தான் கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் 2 மாதம் போயிடுச்சுன்னா, இந்த 1 மாதம் போனாலும் உங்களுக்கு இந்த ஒடுமாங்காய் கிடைக்காது. அந்த ஒடுமாங்காய் பேஸ் பண்ணி அந்த பிக்கல்ஸ் ரொம்ப ஈஸி. அடுப்பில் வைக்க வேணாம், ஒன்றும் வைக்க வேணாம், ஜஸ்ட் மிக்சிங் பண்ணிவிட்டு எப்படி இது வருஷக்கணக்கில் இது வச்சுக்கலாம். இந்த சீசனில் தான் கிடைக்கும். இதில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஹெல்த்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இப்போ எங்கள் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்ல போகிறேன். ஊறுகாய் போடுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். வெந்தயம் 1 கப்பு, கடுகு 1 கப் எடுத்துருக்கேன். இவ்வளோ தேவைப்படாது, ஏன்னா மிக்சிக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட வேணும். இது 2 தான் கொஞ்சம் ப்ளெயின் கடாயில் வறுத்துட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி நைஸ் பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம். இது காஷ்மீரி சில்லி பவுடர், இது மஞ்சள் பொடி, இது சில்லி ரெகுலர் கார சில்லி பவுடர். இது கொஞ்சம் காரம், உப்பு, கல்லுப்பு ஒரு தடவை ஃப்ரை பண்ணிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி இதில் போட்டுற போகிறோம். அவ்வளோதான். அப்புறம் கேஸ்டர் ஆயில், விளக்கெண்ணெய், செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், உங்களுக்கு எது பக்கத்தில் யூஸ் பண்ணுறீங்களோ அது யூஸ் பண்ணலாம். ஒடுமாங்காய் இந்த சீசனில் நல்லா இந்த சின்ன சைஸு ஆல்மோஸ்ட் ஒரே சைஸாக நல்லா வாங்கிடும். இதை இதுலேயே நீட்டு கிடைக்கும். நீட்டு கூட அவ்வளோ டேஸ்ட் இருக்காது, இதுதான் டேஸ்ட்டு. இது 1 இயர் நல்லா க்ளீனாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதில் நம்ம மெயினாக எந்த ஊறுகாய்க்கும் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் கேஸ்டர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கேஸ்டர் ஆயில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது என்ன, இது 2-3 எத்தனை சாப்பிட்டா கூட இது உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதில் நிறைய இருக்குது. கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஒடுமாங்காய் ஊறுகாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிட்டேன். எப்படி ஒடுமாங்காய் வாங்குறதும் சொல்லியிருக்கேன். எப்பவும் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஒடுமாங்காய், பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உங்களுக்கு சுருங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு வெந்தயமும் கடுகும் ப்ளெயின் கடாயில் வறுத்துக்கிறோம். ஆனும்ட்டு எல்லோருமே இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணோம். எப்படி பற்ற விட்டுட்டு எப்படி ஃப்ரை பண்ணணுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கடாயில் எண்ணெய் எதுவுமே விடலை, ப்ளெயின். இரும்பு கடாய் எப்பவும் உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நோ நான்ஸ்டிக். இதில் நல்லா வறுத்துட்டு ப்ளெயினாக வறுக்கணும், அவ்வளோதான். இப்படி ஜஸ்ட் இப்படி வறுத்தாலே போதும். கொஞ்சம் ஸ்மெல் போகிற அளவுக்கு வறுத்துட்டு ஒரு கடுகு 2மே வறுத்துட்டு மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கணும் நைஸாக. கருப்பாகக்கூடாது, கொஞ்சம் அந்த ஸ்மெல்லு போகணும். கையில் எடுத்துப்பட்டு அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போகிறோம். இப்படி எடுத்து பார்க்கவும் கைக்கு அந்த சூடு தாங்கணும், அவ்வளோ இருந்தால் போகிறோம். இப்போ எடுத்து கடுகு போட்டுப்போம். கடுகு எதுக்குமே ஆயில் விடலை, ஒரு கடுகு தான். கடுகு கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆகும், ரொம்பவும் இதாகணும் இல்லை, கொஞ்சம் ஸ்ப்ளிட் ஆனால் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். கடுகு வெந்தயம் இவ்வளோ தேவைப்படாது. கொஞ்சம் மிக்சியில் அரைக்க முடியாது, நிறைய அரைச்சி நீங்கள் வச்சுன்னா வீட்டில் எதாலும் திடீர்னு பிக்கிள்ஸ் பண்ணுறீங்கன்னா டக்குன்னு அதை போட்டு நீங்கள் பண்ணிடலாம். அதுவும் மெத்தடும் சொல்கிறேன். திடீர்னு இந்த மாங்காயில் கிளிமுக்கு மாங்காய் எல்லாருக்கும் பிடிக்கும். அது கட் பண்ணி ஊறுகாய் போடணுன்னா இது ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் போட்டிங்கன்னா ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ மாங்காய் கட் பண்ணுறோம் அதுக்கு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. வெந்தயம் சேர்றது இல்லைங்களா, கடுகும் உடம்புக்கு நல்லது, வெந்தயமும் நல்லது. நம்மளால் கடுகு எண்ணெய் சாப்பிட முடியாது. இது நல்லா வறுத்துட்டு நல்லா இது பண்ணால் அதில் இருக்கிற ஆயில் கண்டென்ட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே சேரும். கடுகு எண்ணெயில் சமைச்சா நம்மளுக்கெல்லாம் பிடிக்காது. ஜப்பானில் அங்கெல்லாம் நிறைய கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு நம்ம அட்லீஸ்ட் கடுகான யூஸ் பண்ணுறோம். கடுகில் இருக்கிறது ஆயில் நம்மளுக்கு இன்டைரக்டாக நம்ம பாடியில் சேர்ந்துடும். கடுகு அப்படியே கருப்பாக இருந்த கடுகு வெள்ளையாக இருக்குது, அந்த லேசாக கலர் மாறி இருக்குது. இப்போ வெடிக்க ஆரம்பிச்சிடுது கடுகு. இன்னும் பெரிய கடுகாங்கிறோம். கடுகில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நிறைய இருக்குது. விதவிதமாக நிறைய விஷயத்தில் அந்த காலத்தில் எல்லோரும் நம்மளுக்கு பழகியிருக்காங்க. பெரியவங்க எல்லாம் எப்படி சேர்க்குறதுன்னு ஒரே மாதிரி கடுகாவே சாப்பிட முடியாது. இந்த மாதிரி விதவிதமாக மாற்றி ஊறுகாயில் போட்டுக்கிறோம், நம்ம சாப்பிட்ற பொருளில் போடுறோம், எல்லாம் அரைச்சி நிறைய கிரேவிக்கெல்லாம் போடுறோம். ஸோ இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்படி கொஞ்சம் நேரம் வெடித்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு அதிலே அது செட் ஆகிடும். இது ரொம்பவும் வறுத்துட்டிங்கன்னா கடுகு தீஞ்சிட்டானா கடுகு கசக்கும், அதோடய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் நல்ல ஒரு மெதுவான ஒரு ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடுது. கடுகு எல்லாமே மாறி இருக்குது உங்களுக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம்.
இது கொஞ்சம் ஆறினதும் ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிடலாம். வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு இப்போ கடாயில் கொஞ்சம் ஆறுறதுக்கு விட்டுருக்கோம். அது ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இப்போ ஒடுமாங்காவை நல்லா வாஷ் பண்ணி நல்ல கிளாத்தில் போட்டுட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி துடைக்கணும். ஒடுமாங்காவில் ஒன்றா நல்லா துடைச்சிட்டு தண்ணியே இல்லாமல் ட்ரையாக வச்சுக்கணும். இப்போ க்ளீனாக தண்ணி இருக்கக்கூடாது, இல்லை தண்ணி இருந்தால் ஃபங்கஸ் வந்துடும். நம்ம வாங்கும்போதே பார்த்து ஒரு சின்ன சைஸ் மாங்காய் தான் வாங்கிக்கணும். நல்லா துடைச்சிட்டு அப்புறமா தான் போடணும். ஏற்கனவே நான் நல்லா வாஷ் பண்ணி வேஸ்டியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி ஃபைனலாக இன்னொரு வாட்டி துடைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு விளக்கெண்ணெய் போட்டுடணும். நல்லா வாங்கி ஒடுமாங்காவே கடையிலேன்னு வாங்கி நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒரு பிளெயின் கிளாத் வேஸ்டியோ டவலோ ஏதோ ஒன்றில் போட்டு காய வச்சு திருப்பி துடைச்சி இது மாதிரி நல்லா ட்ரையாக வச்சுக்கணும். ட்ரையாக வச்சுருந்துக்கோ பாத்திரமும் ட்ரையாக இருக்கணும், இதுவும் ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், கேஸ்டர் ஆயில் நீங்கள் இங்கே சக்கில் ஆட்டின எண்ணெய் பிராண்டட் எண்ணெய் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா இப்படி தாராளமாக விடுங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பயமே கிடையாது. இந்த எல்லா ஊறுகாய் விட இந்த ஊறுகாய் போடுறது ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு இது தெரியல. மாங்காய் ரொம்ப சூடுமா, அதனால் நீங்கள் இந்த கேஸ்டர் ஆயில் போடுறதுனால இந்த சூடு இருக்கும், குளுமை. கேஸ்டர் ஆயில் போடுறது பாடிக்கு ரொம்ப கூல். எப்படி நீங்கள் கேஸ்டர் ஆயில் சாப்பிட முடியும்? சும்மா சாப்பிட மாட்டீங்க. அந்த காலம்லாம் கேஸ்டர் ஆயில் சாப்பிட்ற காலம்லாம் போயிடுது. இப்போ நீங்கள் இதில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்டைரெக்டாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் சாப்பிட்றீங்க. மாங்காய் சூடு, கேஸ்டர் ஆயில் கூலுமே உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுமே பண்ணாது. ஸோ இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இன்டைரெக்டாக நீங்கள் கேஸ்டர் ஆயில் கன்சியூம் பண்ணுறீங்க. இதுக்கு கேஸ்டர் ஆயில் போட்டாச்சு, விளக்கெண்ணெய் நல்லா குலுக்கி விட்டாச்சு. இப்படி குலுக்கலாம், நீங்கள் இப்படி இது குலுக்கிறது தான். கொஞ்சமாக இருக்கிறதுனால குலுக்கணும், இல்லை கரண்டியில் திருப்பி விடலாம். பாருங்க, அதுதான் குலுக்கி விட்டுட்டு இதுக்கு நம்ம இப்போ மஞ்சள் பொடி போடுறோம். மஞ்சள் பொடி நீங்கள் நல்லா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போடலாமா, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கடுகை கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கடுகை கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி வச்சுப்போம் நைஸாக. பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் கோட் ஆகிடுச்சுன்னா இது நம்மளுக்கு ப்ரிசர்வேஷன் மாதிரி. ஒடுமாங்காவுக்கு திஸ் கேஸ்டர் ஆயில் இஸ் கோயிங் டு பி ப்ரிசர்வேஷன். கேஸ்டர் ஆயில் போட்டு ஓரளவுக்கு கோட் கொடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு நாளைக்கு வச்சுட்டு நீங்கள் மறுநாள் அதெல்லாம் போட்டால் கூட ஒன்றும் ஆகாது. அதனால ப்ரிசர்வேஷன் ஊறுகாய் அது எந்த ஸ்டேஜில் இருந்தோம் அதே ஸ்டேஜ்லேயே இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம கல்லுப்பு யூஸ் பண்ணணும். கல்லுப்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எனி பிக்கல்ஸ், எந்த பிக்கல் போட்டாலும் நீங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும். சும்மா அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் டேபிள் சால்ட் போடலாம். ஆனால் கல்லுப்பு போட்டால் தான் அதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸு அதோட இது எல்லாமே அதில் இறங்கும். கொஞ்சம் நிதானமாக நல்லா இறங்கும். இந்த கல்லுப்பை அப்படியே போடாமல் கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் இது பாண்டில் லேசாக வறுத்துருங்க. வறுத்துடுதுன்னா உங்களுக்கு பாருங்கள், லேசாக வறுத்துருங்க. எதுக்காக கல்லுப்பு வறுக்கிறோம்னு சொன்னால் இது பொடி பண்ண கல்லுப்பே கிடைக்கிறது. அது இருந்தால் நீங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். இப்போது எதுக்கு வறுக்கிறோன்னா இல்லை கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட்ஸ் இருக்கும். கல் கடல்லேருந்து தானே வருது. அதனால் அந்த வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் அது இழுத்துட்டு கொஞ்சம் ஒரு உப்பை வெளியில் விடும். ஸோ அதனால நம்ம இந்த கல்லுப்பு போடுறோம். இந்த வாட்டர் கண்டென்ட்டு கொஞ்சம் எதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சரியில்லைன்னா நம்மளுக்கு ஊறுகாய்கிற கெட்டு போடும். இப்படி வறுத்துட்டு போட்டேன்னா இட் வில் பி இந்த கரெக்ட் ஃபார்ம். கல்லுப்பு போடுறது தான் ரொம்ப நல்லது. அப்படி கல்லுப்பு அப்படி பவுட்ரு கல்லுப்பே கிடைக்கலன்னா கூட இப்படி வறுத்து விட்டு நீங்கள் கொஞ்சம் கை தைச்சா தெரியும் சூடு. ஓகே, இந்த சூடு இருந்தால் நான் போகிறோம். இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் அரைச்சிடணும். உப்பு நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போடலாம். நான் கொஞ்சம் கூடவே அரைச்சிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அப்படி வேண்டி போட்டுக்கலாம். இப்போ இதில் கல்லுப்பு வறுத்துட்டு லேசாக வறுத்துட்டு போடும். கை சூடு இருந்தால் போகிறோம். இப்போது பாருங்கள், இப்படி இவ்வளோ கிறிஸ்பாக இப்படி அரைச்சா போகிறோம். ரொம்ப நைஸாக கூட ஆகணும், கிறிஸ்பாக அரைச்சாலும் போகிறோம். பாருங்கள், உப்பு உங்கள் கை பக்கத்துலேயே நல்லா வச்சுக்கோங்க. ஸ்பூன் கூட மாற்றினா மறந்து போயிடும். நீங்கள் கை பக்கம் பழகிட்டீங்கன்னா அது நல்லா அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், கல் இப்படி போட்டு இது கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கூட நமக்கு ஊறுகாயெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அது காரத்தில் எல்லாம் அடங்கிடும். அவ்வளோதான். உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி கொஞ்சம் ஒரு செகண்டு தான், ரொம்ப நேரம் கூட வேணாம். ஏன்னா அது எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் தான். இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிடுது.
அது கேஸ்ட் ஆயிலும் போட்டிருக்குமோ, அதனால் அதில் நல்லா ஒட்டிட்டு உட்காந்துக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இது போடணும், சில்லி பவுட்ரு போடலாம். ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன். ரெட் சில்லி பவுட்ரு போடுறேன். நீங்கள் ரெட் சில்லி பவுட்ரு போடாமல் அந்த மிளகாவே வெறும் கார மிளகா வச்சு மெட்ராஸ் சில்லி இருக்கு இல்லையா, அது நல்லா ஊற வச்சுட்டு அதை அரைச்சுட்டு கூட போடலாம். அது ஒரு மெத்தட். இல்லை தண்ணி விட்டதுக்கப்புறம் அந்த தண்ணி எடுத்து அது கொஞ்சம் பொறுமையாக வேணும். ஒடுமாங்காயில் தண்ணி விட்டுக்கோம் பார்த்திங்களா, அதை வச்சு அந்த காரம் அரைக்கலாம். இல்லாட்டா இப்படியும் போடலாம். இப்படி நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த உப்பில் தண்ணி இறங்க இறங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். டெய்லி ஒரு தூரம் மார்னிங் நல்லா மேலே துணி போட்டு ஈர துணியை நல்லா இது பண்ணி போட்டுட்டு நீங்கள் அது கொசு கிசு எல்லாம் வராமல் நல்லா மூடி வச்சுட்டிங்கன்னா இந்த ஊறுகாய் ஒன்றுமே ஆகாது. இப்போது காஷ்மீரி சில்லி பவுட்ரு போடுறேன் பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா கூடவே போடலாம், ஒன்றும் இல்லை, கலருக்கு தான் அவ்வளோ காரம் இருக்காது. இப்போது நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கடுகு மெஞ்சத்தை மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஒரு செகண்ட். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிட்டோம். கடுகு மெந்தயம் நீங்கள் எவ்வளோ ஊறுகாய் வச்சுருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். இது சில பேர் இதுக்கு மெந்தயம் போட மாட்டாங்க, வெறும் கடுகுண்டே அரைச்சி போடுவாங்க. மெந்தயம் போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடம்புக்கு நல்லது. எது நல்லதோ அதெல்லாம் விதவிதமாக சேர்த்துக்க வேண்டியதுதானே, அவ்வளோதான். இதில் போட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா எவ்வளோ ஊறுகாய் ரெடி. நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்லாம், மறுநாள்லேருந்தே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒடுமாங்காய் எப்படி போடுறது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சிம்பிள் மெத்தட். இதை விட சிம்பிளாக உங்களை ஒடுமாங்காய் போடவே முடியாது. இதை வந்து 1 இயருக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு கிலோ 1/2 கிலோ இதை வாங்கி வச்சு காமிச்சிருக்கேன். இதே வந்து இந்த சீசனில் வாங்கி 10 கிலோ 5 கிலோ உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கி நல்லா இந்த மாதிரி ரொம்ப ஒரு நாளைக்கு ஸ்ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஒரு 15-20 மினிட்ஸ் உங்களுக்கு 1 இயருக்கு பிக்கல் ரெடி ஆகிடும். ஆனால் மெத்தட் என்னென்னா நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா அவங்க மரத்துலேருந்து பறித்து கீழே எடுத்துன்னு வந்து நல்லா நிறைய பேர் கை மாறி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வாஷ் பண்ணிடணும். நல்ல வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி நல்ல ஒயிட் கிளாத்தில் நல்லா ட்ரைன் பண்ணணும். ட்ரைன் பண்ணி அப்புறம் நல்லா அந்த மடுமாகலாம் நல்லா தொடச்சிட்டு நான் காமிச்ச மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததும் எதுவுமே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு கேஸ்டர் ஆயில் தான் போடணும். அதுக்கு ப்ரிசர்வேஷனே கேஸ்டர், அதை காப்பாற்றிக்கும். அதே ஸ்டேஜ்லேயே வச்சுக்கும். கேஸ்டர் ஆயில் போட்டுட்டு அப்புறமா தான் மஞ்சப்பொடி போடணும். மஞ்சப்பொடி போட்டு நல்லா குலுக்கின அப்புறம் நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுட்ரு போடலாம். நல்லா ரெட் சில்லி பவுட்ரு போட்டு அப்புறம் கொஞ்சம் கலருக்காக நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போடலாம். இல்லை ரெட் சில்லி பவுட்ரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் போட்டிங்கன்னா காஷ்மீரி சில்லி 1 or 2 ஸ்பூன் போடணும். அப்போ தான் உங்களுக்கு அது ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அப்புறமா நீங்கள் லாஸ்ட்டில் கடுகு மெந்தியும் ஃப்ரை பண்ணி நல்லா அரைச்சிட்டு லேசாக தான் வறுக்கணும், ரொம்ப இருக்கக்கூடாது. கடுகும் அந்த கடுகெல்லாம் கொஞ்சம் வெள்ளையாக இதாக வரும்போது ஸ்பர்ட் ஆகும், வெடிக்கும். அப்போ நிறுத்திட்டு நீங்கள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சி வச்சிடணும். நிறையவே அரைச்சி வச்சுக்கோங்க. வீட்டில் ஏதாவது பிக்கல்ஸ் பண்ணும்போது அதுக்கெல்லாம் நீங்கள் அதை வந்து தூவினாலே போகிறோம், அது வந்து இதாகிடும். இத்தனூண்டு மிக்சியில் அரைக்க முடியாது. அது ஒரே தடவை அரைக்கும் போதே ஒரு சின்ன ஒரு கண்டெய்னரில் வர அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் கடுகு மெந்தயம் போட்டிருக்கேன். சில பேர் மெந்தயம் போட மாட்டாங்க, வெறும் கடுகு தான் போடுவாங்க. பட் இதில் ரெண்டும் போட்டாலும் இது வந்து டேஸ்ட் ரொம்ப மெந்தயமும் உடம்புக்கு ரொம்ப நல்லது, கடுகும் ரொம்ப நல்லது. கடுகு நீங்கள் எப்படி சாப்பிட முடியும்? அரைச்சி கிரிச்சிலாம் நீங்கள் சாப்பிட முடியாது. இப்படியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா விளக்கெண்ணெயோடு சேர்ந்து எல்லா உடம்பு போகும். உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. பிகாஸ் இட்ஸ் பேஸே வந்து நம்ம கேஸ்டர் ஆயிலில் போட்டுருக்கோம். அப்புறம் இந்த ஒடுமாங்காய் வந்து ஹீட்டுங்கிறதுனால உங்களுக்கு அந்த ஹீட்டு தெரியாது. நிறைய பேர் ஒடுமாங்காய் சாப்பிட்டா பிம்பிள்ஸ் வரும், அது சூடு ஹீட்டும்பாங்க. ஸோ இது 2 in 1 அந்த காலத்துலேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க. கேஸ்டர் ஆயிலில் போட்டால் ரொம்ப நல்லது. ஸோ அதே ஓல்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ யூஸ் த பெஸ்ட் கேஸ்டர் ஆயில். ஸ்வஸ்திக் கேஸ்டர் ஆயில், ஏதோ பிராண்டட் ஐட்டம்லாம் நிறைய வருது, நல்லா யூஸ் பண்ணுங்க. யூ கேன் என்ஜாய் த ஃபுட் த்ரூஅவுட் யுவர் 1 year அண்ட் வித் யுவர் ஃபேமிலி. மோர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இது சாம்பார் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். சம் பிரியாணி ஐட்டம்ஸ்க்கு ஒன்றும் இல்லைன்னா இது பக்கத்தில் வச்சுன்னு சாப்பிட்லாம், தொட்டுன்னு கடிச்சு சாப்பிட்லாம். ஸோ என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் ஃபுட்டை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. சீசன் வைஸ் தான் கிடைக்கும். கடையில் இவ்வளோன்னு பாட்டில் வாங்கினா 250 சொல்கிறான். 250க்கு நீங்கள் எவ்வளோ பாட்டில் வாங்கி சாப்பிட முடியும்? இதே ஒரு 250 கிலோன்னா கூட நீங்கள் வாங்கி நீங்கள் 250ங்கிறது ஒரு 500 ரூபாய்க்கு மாங்காய் வாங்கினா கூட லைஃப் லாங் 1 year ஃபுல்லாக சாப்பிடலாம்.
நீங்களே போடுறீங்க, உங்களுக்கே தெரியும் எதுவுமே கலப்படம் கிடையாது. ஸோ என்ஜாய் யுவர் ஃபுட் அண்ட் பி ஹாப்பி வித் யுவர் ஃபேமிலி. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் வணக்கம். நான் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பி வித்